அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் இந்த திருநெல்வேலிக்கு வருவதாக சொல்லி அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலை சுற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட கொடிக்கம்பங்கள் நிறைய நடப்பட்டிருக்கிறது. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான ரெட்டலை சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியிலிருந்த அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலாவுக்கு இந்த கொடியை பயன்படுத்தவோ இந்த சின்னத்தை பயன்படுத்தவோ எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டமும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிமுக கொடியும் சின்னமும் பொருந்தும், அவர்களுக்கு தான் சொந்தம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா வழிநடத்திய இயக்கம். இந்த இயக்கத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு இந்த இயக்கத்தை விட்டு நீக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொல்லியது போல கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது, காகிதப்பூ மணக்காது. அதனால் என்றோ பொதுக்குழு மூலம் ஏகோபித்து எல்லோருடைய இதையும் ஒப்புதல் பெற்று நீக்கப்பட்ட சசிகலாவுக்கு இந்த கொடியை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி, சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி நாங்கள் திருநெல்வேலி காவல்துறை மாநகர கமிஷனர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவை பரிசீலித்து செய்வதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கொடிப்பங்கத்தை சட்டப்படி அவர்கள் விலக்கி வைக்க வேண்டும், கொடுங்க வேண்டும். தவறினால் அதை அதிமுக காரன் செய்ய துணியும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அதை பாதுகாக்க தவறிய குற்றம் அவர்களை வந்து சேரும்.